அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். கன்னியில் நீசம் பெறும் சுக்கிரன் அம்பானியாக மாறப்போகும் மகர ராசி. மகர ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். 5 மற்றும் 10ஆம் இடத்திற்கு உரிய சுக்கிர பகவான் நீசம் அடைவது மகர ராசிக்கு ராஜயோகத்தை தரும். இதன் மூலம் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, பதவி உயர்வு, அறிவாற்றல் மேம்பாடு உள்ளிட்டவை கிடைக்கும். ஒருவரது சாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்தில் இருந்தால் மற்ற கிரகங்கள் கெடுபலன்களை தந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை தருவார். அசுரகுரு எனப்படும் சுக்கிர பகவான் நாளை சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு இடம்பெயர்கிறார். ஜோதிடத்தில் சுக்கிர பகவான் ஆனவர் செல்வம், மகிழ்ச்சி, திருமண சுகம், ஆடம்பரம், புகழ், கலை, திறமை, அழகு, காதல் உள்ளிட்டவைகளுக்கு காரகத்துவம் பெற்றவராக உள்ளார். ஜோதிடத்தில் கிரகங்களின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. கிரகங்களின் இயக்கம் மாறுவது அனைத்து ராசிகளுக்கும் சுப மற்றும் அசுப விளைவுகளை ஏற்படுத்துது. சுக்கிர பகவானின் பயிற்சி ரிஷபம் மற்றும் துலாம் ஆகிய ராசிகளின் அதிபதியான சுக்கிர பகவான் ஜோதிட கணக்குகளின்படி சுக்கிரன் சிம்மத்தில் இருந்து கன்னியில் பயிற்சியாகி உள்ளார். கன்னி ராசியில் சுக்கிர பகவான் நீசம் பெறுகிறார். பொதுவாக ஒரு கிரகம் நீசம் பெற்றால் கெடுபலன்களை தருவது இயல்பு. ஆனால் குரு கன்னி ராசியை பார்க்கறதுனால சுக்கிரன் நீச பங்கம் பெறுகிறார். இதன் மூலம் 12 ராசிகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடைபெறும். மகர ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். மகர ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். 5 மற்றும் 10ஆம் இடத்திற்கு உரிய சுக்கிர பகவான் நீசம் அடைவது மகர ராசிக்கு ராஜயோகத்தை தரும். இதன் மூலம் வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, பதவி உயர்வு, அறிவாற்றல் ஆகியவை மேம்படும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இழந்த வேலைவாய்ப்பு மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகள் வெற்றிகளை தரும். எதிர்பாலினத்தவர் மூலம் உங்கள் மீதான படிந்த கரைகள் நீங்கும். தந்தை வழியில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். சொத்து பிரச்சனைகள் தீரும். 2ஆம் இடத்தில் உள்ள சனியின் பார்வையில் 8ஆம் இடத்தில் சூரியன் உள்ளார். இதனால் அரசு அதிகாரிகள் வகையில் அனுகூலங்கள் கிடைக்கும். அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தீரும். முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நிலைமை சீராகும். புத்துணர்வும் புத்தெளிவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகள் விலகும். வியாபாரத்தில் இருந்து வந்த கவலைகள், தடைகள், சுணக்கங்கள் விலகி நன்மைகள் பிறக்கும். உடன்பிறப்புகளுக்காக நீங்கள் செய்த செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மரியாதை தராமல் இருந்த உடன்பிறப்புகள் உங்கள் வழிக்கு வருவாங்க.